வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அப்பத்தான் மறைச்சி வச்ச விஷயம் பூகம்பமா மீனாட்சி கண்ணில் பட்டுடுச்சு. மீனாட்சி நம்ம லோகு கிட்ட கேக்குறாங்க, இது யாரு மாமா பார்த்து சொல்லுங்க, இந்த போட்டோல இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம் லோகு அப்படியே அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம மீனாட்சி அப்பத்தாவின் உண்மையை மறைச்சி வச்சிருந்த அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பத்தா ஜீவாவை ஒதுக்க காரணம் இதுதானா அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம மீனாட்சி காலையிலே எழுந்து குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு இருக்க நேரம் தான் போட்டோ அப்படியே கீழே விழுது. இந்த ஃபோட்டோ கீழே விழுது நல்லதில்லை. நம்ம இந்த ஃபோட்டோவை அப்படியே மாட்டி வச்சிடலாம். அப்போனா அதுக்கு ஒரு ஆணி தேவை அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டோர் ரூமில் இருக்க ஒரு இதை தேடுறாங்க. ஆணியலையும் சுத்தியலையும் எடுத்துக்கிட்டு நம்ம மீனாட்சி பார்க்குறாங்க. அப்போ தான் ஏகப்பட்ட ஃபோட்டோ அந்த பெட்டியில் இருக்குது. இது யாரோட ஃபோட்டோ, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடலாம், நம்ம மாமாட்டையே கொண்டு போய் கேட்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லோகு கிட்ட கொண்டு போய் மீனாட்சி கேட்குறாங்க. மாமா, இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்கணும் தான். லோகு பார்த்துக்கிட்டு, என்னம்மா இப்போ தான் முழிச்சிருக்கேன், எனக்கு இப்போ கண்ணு சரியாக தெரியலை, நான் முகம் எல்லாம் கழுவிட்டு வரேன், யாருன்னு நான் பார்த்து சொல்லுறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும். சரி அப்படின்னு நம்ம மீனாட்சி வெயிட் பண்ணுறாங்க. நம்ம மீனாட்சி அந்த ஃபோட்டோவே பார்க்குறாங்க. யாருடா இது, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களா, இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல 2 பேர் ஜோடியாக இருக்க அந்த ஃபோட்டோவை நம்ம மீனாட்சி எடுத்து வச்சுட்டு, மாமா எப்போ வருவாங்க, இவங்க யாருன்னு மாமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நிற்க நேரம் தான் இந்த அப்பத்தா எதேச்சையா வந்தவங்க கண்ணில் பெட்டி திறந்திருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யாரோ எடுத்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. உண்மையெல்லாம் வெளிவந்துற போது நம்ம இத்தனை வருஷம் மறைச்சி வச்சிருந்த உண்மை பூகம்பமாக வெளியே வந்துட்டுனா நம்மளுக்கு தான் இதனால சிக்கல் இருக்குது அப்படின்னு அப்பத்தா பயங்கர கடுப்பாகிறாங்க. நிச்சயமாக இந்த மீனாட்சி கண்ணில் பற்றக்கூடாது, அவள் தான் இந்த திறந்துருக்கணும், இந்த வீட்டில் அடுத்தவங்க யாரும் இந்த திறந்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே தீயிட்டு எரிக்கிறாங்க. ஒரு தடையும் இல்லாமல் நான் இதெல்லாம் எரிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் நம்ம அப்பத்தா முகத்தில் எட்டி பார்க்குது அப்படின்னே சொல்லலாம். மீனாட்சிக்கு செமசாக்கு. இந்த ஃபோட்டோவை அப்பத்தா இவ்வளோ காலம் மறைச்சி வச்சிருக்கோம்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, வேணும்னு தான் அப்பத்தா இதை மறைச்சி பூதங்கணங்க அடக்காத்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அவங்க கள்ளத்தனம் குட்டு எல்லாத்தையும் நான் போட்டு உடைக்கேன். எங்கள் அம்மா மேலே பழிய போட்டு வீட்டை விட்டு விரட்டதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு எனக்கு இப்போ புரிஞ்சுது. ஏன்னா அந்த பாண்டி கொண்டு எடுத்து வச்சிருந்த அந்த பேக்கில் உங்கள் துணி தான் இருந்து அவங்க பிளான் பண்ணி எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா மீது பழிய போட்டு போக வச்சுருக்காங்க. அதுக்கு உடந்தையாக இருந்தது இந்த அப்பத்தா தான். இந்த அப்பத்தா என்னென்னா பூதங்கணங்க இந்த ஃபோட்டோஸை கட்டி காத்துட்டு இருந்திருக்கு. இதில் இருக்கிறது உண்மையாட்டே யார், இந்த வீட்டில் இவங்க ஃபோட்டோ இருக்குன்னா இந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஏதோ ஒரு மர்மம் முடிச்சு இருக்குது. அது எல்லாத்தையும் இது அப்பத்தா தனக்குள்ளே அடக்கி வச்சு இது என் வீடு தான் அப்படின்னு பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு வேட்டு வைக்கணும்னா நம்ம மாமா கேட்டு தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், இவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோட்டோ இந்த வீட்டில் இருக்கணும்னா அதுக்கு இந்த வீட்டுக்கு உரிமைப்பட்டவங்க தானே இந்த ஃபோட்டோவில் இருக்கணும். அப்படின்னா இது யார் அப்படின்னு உள்ள கேள்வி நம்ம மீனாட்சியை அப்படியே குத்தி கொடையிறு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாதான் அப்பத்தா எதுக்காக ஜீவா மேலெல்லாம் கோவப்படுறாங்க. பாண்டியை மட்டும்தான் தூக்கி வச்சு பார்க்குறாங்க, தேவியை என் சொந்த பேத்தின்னு வச்சு கவனிக்கிறாங்க. அப்போனா இதில் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒன்று அடங்கியிருக்கு. ஏன்னா உண்மையாக இந்த ஃபோட்டோவை அப்பத்தான் மறைச்சி வைக்க அளவுக்கு என்ன வந்துட்டு இது யார் கண்ணிலையும் பற்றாதவர் அந்த ஸ்டோர் ரூமில் கொண்டு தூக்கி வச்சுருக்காங்கன்னா அது எதுக்காக அப்படி செய்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரமே இந்த அப்பத்தா இந்த மீனாட்சியை விடக்கூடாது, எனக்கு மர்ம முடிச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவன் நிற்கிறா. அந்த ஃபோட்டோயை காணலை, மீதி எல்லாத்தையும் நான் எடுத்து எரிச்சிட்டேன். இனி அந்த ஃபோட்டோ மீனாட்சி எங்கே வச்சுருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் அவள் யார் என்ன அதுன்னு தெரிஞ்சுட்டு
செஞ்சுட்டா நம்ம வீட்டில் இந்த வீட்டில் நம்மளுக்கு மதிப்பு இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். அது மட்டும் நடக்கக்கூடாது. இது அப்பத்தா அப்படியே நரண்டு போய் நிற்கிறாங்க. இது ஏன் சாம்ராஜ்யம், நான் உருவாக்குன கோட்டை. இந்த கோட்டையில் ஒரு செங்கலை வர மீனாட்சி கலத்தி எறிய முடியாமல் நான் செய்யணும் அப்படின்னு கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னே மீனாட்சி எங்கே அப்படின்னு அப்பத்தா தேடுறாங்க. ஐயோ, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு மாமாட்ட கேட்கணும்னு நினச்சி அதுக்கடையில் வந்துட்டாங்களா, இவங்க கண்ணில் படாமல் மறைச்சி வைப்போம் அப்படின்னு நம்ம மீனாட்சியும் அந்த ஃபோட்டோ எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க. சுற்றும் முட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம அப்பத்தா ஏய், உன் கையில் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம் பாட்டி என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, ஏதோ ஒன்று காணலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது என்னது, அந்த ஃபோட்டோயை தான் நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சுற்றி முற்றி கேட்டுட்டு இருக்காங்க அப்பத்தா அப்படின்னு மீனாட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இருந்துன்னா கண்டிப்பாக அந்த எவிடன்ஸையும் அழிச்சிருவாங்க, அதுக்காக தான் இது தேடுது அப்படின்னு அந்த ஃபோட்டோயை அலைக்கா மறைச்சி வச்சுருக்காங்க. லோகநாதன் வராங்க. என்ன மீனாட்சி, என்ன கேட்ட? இல்லை மாமா, காஃபி குடிக்கிறீங்களான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரோ. நீ அதுவா கேட்ட? ஏதோ ஃபோட்டோ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்து அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், இல்லை மாமா, நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே தட்டி விட்டுறாங்க. ஆனால் நம்ம அப்பத்தாவுக்கு புரிஞ்சுது, இதில் சதி பண்ணிட்டு இருக்கிறது மீனாட்சி தான் இந்த ஃபோட்டோயை மறைச்சி வச்சிருக்கா. அவள் இதை வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம், நம்ம குடும்பத்து ஆளா இது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பா. எது கேட்டாலும் இந்த விஷயத்தை பற்றி தெரியவே கிடையாது. இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தானே இந்த மீனாட்சி கைவசம் இருக்குது, அதை எப்படி நான் அழிச்சு காட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம மீனாட்சியும் என்னடா இது, இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா இந்த வீட்டில் எதுக்காக இந்த ஃபோட்டோ இருக்குது, நம்ம அப்பத்தா சடார்னு வீட்டில் உள்ளவங்க மேலே கோவப்படுறாங்க, எரியுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மர்மம் இருக்க தானே செய்யுது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுமதி வேணுனியே அந்த பாண்டி என் மீது பொய் பொழிய போட்டு என்னை அந்த வீட்டை விட்டு வர வச்சுட்டான். சரி, அவங்க வீடு தான், இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் ஒரு பொய் பழியை தூக்கி நம்ம மேலே போட நேரம் என்னால் தாங்க முடியலை. என் 2 பிள்ளைங்களும் அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு நான் நிம்மதி இல்லாமல் தவிக்கேன். 2 பேருமே படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மண்டை பிச்சுட்டு சுமதி இருக்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அப்பத்தா அந்த எங்கே இருக்கா அந்த சுமதி, அவளை கண்டுபிடிச்சி அந்த ஆதிய மாமா கிட்ட சொல்லணும். அந்த வாசுதேவே அப்படி சொன்னாதான் என் பேத்திக்கு வைர மோதிரமும் நான் கேட்ட பணமும் கிடைக்கணும், அதனால சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வாசுதேவன் எப்படியாவது சுமதி கதையை முடிக்கணும். சுமதி உயிரோடு இருந்தால் எனக்கு பிரச்சனை. இப்போதான் நம்ம ரம்யா கூட நான் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை அது கெடுத்துடும். கண்டிப்பாக ரம்யாவுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா சுமதி பக்கம் தான் அவள் சேருவா, என்ன ஓரங்கட்டுவா. அவள் 2 பேரும் சேர்ந்து என்ன பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவா. அதனால் கண்டிப்பாக நான் இதெல்லாம் தக்க வைக்கணும்னா அந்த சுமதியை நான் கொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல சுமதி எங்கே இருக்கா, எப்போண்டா ஃபோன் வரும், இந்த அன்னபூர்ணி ஃபோன் அடிப்பாங்க, நம்ம சுமதியை கொல்லலாம் அப்படின்னு அந்த இடத்துல திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. வணக்கம் நண்பர்களே.